எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோ. தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள வீடியோ தான். நான் இப்போ நிற்கிறது கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனு. இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு ஸ்டேஷனுக்கு போகிற ரோடு. இந்த லெஃப்டில் பார்க்குறீங்களா, அங்கேருந்து வர பஸ் எல்லாம் இந்த பக்கம் நின்று இங்கேருந்து நாங்கள் இறங்கி நாங்கள் போகிறோம். இதெல்லாம் ஓகே. பக்கத்துலாம் ஸ்டேஷனு வந்துட்டோம். ஆனால் கேஆர்புரம் மக்களுக்கு, சென்னையிலேருந்து கேஆர்புரம் வர மக்களுக்கு, கேஆர்புரத்துலேருந்து சென்னை போகிற மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. எங்களை போல் வயசானவங்களுக்கும் சரி, ஒரு 40 வயசு 45 வயசு உள்ளவங்களுக்கும் சரி, பிரச்சனைனா அப்படி ஒரு பிரச்சனை. இந்த ஸ்டெப்பில் ஏறி அந்த பக்கம் போகிறது, அந்த பிரச்சனை. அது ரயில்வே துறை ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப அமைதியாக இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷனில் எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க, அங்கே லிஃப்ட்லாம் இருக்குது. இங்கே பல பயணிகள் நிறைய பேர் கேஆர்புரத்துலேருந்து சென்னை நோக்கியும் மற்ற இடங்களுக்கும் போகிறாங்க. ஆனால் அந்த ரயில்வே துறை இதை கவனத்தில் கொள்கிறதே கிடையாது. இதை நான் மட்டும் சொல்லலை, பல பேர்கிட்ட நான் ஒரு இன்டர்வியூவாக கேட்கும்போது, இங்கே நிறையா பிரச்சனை இருக்குது சார், அதாவது ரயில்வே இதை பற்றி கவனிக்கிறது இல்லை, எவ்வளவு பேர் இங்கே இறங்கி மற்ற இடங்களுக்கு போகிறாங்க, இங்கே ஒரு எஸ்கலேட்டர் வேணும், இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சொன்னதை தான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். பங்காருப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் எஸ்கலேட்டர் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. அதை பற்றி பல மக்கள் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. ನಮಸ್ಕಾರ. ಕೆಆರ್ಪುರಂ ಬಳಿ ಇರುವಂತಹ ಎಡದಾಡಲು ಒಂದು ಸ್ಕೈ ವಾಕ್ ರೆಡಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆ ಸ್ಕೈ ವಾಕ್ ಬಳಿ ಒಂದು ಎಸ್ಕಲೇಟರ್ ಮಾಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಜನಕ್ಕೆ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ. ವಯಸ್ಸಾದವರು ತುಂಬಾ ಜನಕ್ಕೆ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ. ಇದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅಧಿಕಾರಿಗಳು ಈ ಕೂಡಲೇ ಕ್ರಮ ಕೈಗೊಂಡು ಎಸ್ಕಲೇಟರ್ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿ ಕೆಆರ್ಪುರಂ ಸ್ಕೈ ವಾಕ್ ಬಳಿ ಎಸ್ಕಲೇಟರ್ನ ಮಾಡಿ ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊತಾ ಇದ್ದೀನಿ. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லிடுங்க சார். ஹாய், என் பேர் நாகேந்திரா. நான் இப்போ கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும்போது எஸ்கலேட்டர் இல்லாதது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. எஸ்கலேட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எஸ்கலேட்டர் இல்லாதனால நீங்கள் ஆட்டோஸ் அப்படின்னு எடுக்கும்போது கூட இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் அதிகமாகவும், அதர் சைடு 50 ருபீஸ் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஓல்டேஜ் பீப்புள் எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க. நிறைய ட்ரெயின் ஸ்டாப் ஓவர்ஸ் இருக்குது. இது ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த காலத்தில் இருக்கிறதுனால அது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ మచ్. డైలీ ట్రావెల్ చేస్తాను. వైసైన్ వాళ్ళకి కేఆర్పురంలో వచ్చే ఎక్స్లేటర్ పైకి ఎక్కి దిగింటే చాలా ప్రాబ్లం, ఇబ్బందిగా ఉంటుంది. వాళ్ళకి ఎక్స్లేటర్ ఉంటే కేఆర్పురంలో బాగా ఉంటుంది. వచ్చే వయసైన వాళ్ళు, ఆడవాళ్ళు, మగవాళ్ళు అందరూ పైన ఎక్కేకి కష్టపడతారు. ఎక్స్లేటర్ ఉంటే బాగా కొంచెం దానికి ఏమన్నా డిఫరెన్స్ సార్. వాళ్ళకి ఏజ్ అయిన వాళ్ళకి అబౌవ్ 60 వాళ్ళకి ఇది నాకు చిన్న రిక్వెస్ట్. இப்போ அவங்க சொன்னதை கேட்டீங்க. இங்கே பாருங்கள், இந்த பஸ்ஸெல்லாம் போகுதுல்ல, இந்த இடத்துலேருந்து கேஆர்புரம் மார்க்கெட்டு, பட்ரகல்லி, மேடல்லி போகணுன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 50 ரூபா அல்லது 100 ரூபா ஜாஸ்தி ஆகும். இதே இதில் இந்த ஸ்டெப்பில் ஏறி லெஃப்ட் சைடில் போய் ஆரம்பத்தில் ஃபஸ்ட் ஸ்டார்ட்லாம் காட்டினல அந்த இடத்துல இறங்கி நாங்கள் ஆட்டோவோ பஸ்ஸை பிடிச்சா ரொம்ப கம்மி. ஆட்டோ பிடிச்சா எங்களுக்கு 50 ரூபா கம்மி. பாருங்கள், இந்த அம்மா நடக்க முடியாமல் நடந்து போகிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்து தயவு செய்து இந்த வீடியோவை கொஞ்சம், நான் பல வீடியோவில் கேட்டதே இல்லை, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.